வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ் பிஸ்னஸ் பீப்புள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஸோ தொழில்கள் பல, திறமைகள் சில, தரமே அனைத்திலும் உள்ள இந்த உலகத்தில் பலவிதமான தொழில்கள் இருக்குது. அந்த தொழிலுக்கு தகுந்த திறமைகள் சில இருக்குது. ஸோ அதுலேயும் தரம் அப்படின்றது தான் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லி இன்றைக்கி நான் வீடியோக்கு நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஹாய் டியர் ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பீப்புள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வெல்கம் டு ஆகம் குளோபல் கேர் பிஸ்னஸ் கம்யூனிட்டி. நம்ம கம்யூனிட்டி விவசாயத்திலிருந்து விஞ்ஞானம் வரைக்கும் எல்லா விதமான தொழில்களுக்கான தினசரி பிரச்சனைகள், அதற்கான காரணங்கள், அதற்கான சவால்களிலிருந்து வெளியே வர்றதுக்கான நிறைய தீர்வுகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை அலசி ஆராய்ஞ்சு அதுலேருந்து பலவிதமான விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு கம்யூனிட்டியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு வீடியோ பொதுவாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த இண்டஸ்ட்ரி பண்ணலாம், என்ன மாதிரி கேட்டகரி பண்ணலாம் அப்படின்னு பலவிதமான குழப்பங்கள். ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓகே, அண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு டெஃபினெட்லி என்னென்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஸோ இதில் எது பிரதானமான ஒரு இண்டஸ்ட்ரி, இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் நமக்கு எது செட் ஆகும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம அப்கமிங்கில் பார்ப்போம். பட் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அண்ட் என்னென்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா காமனாக இருக்குது, அதில் எது பிரதானம், அது எதனால் அது பிரதானம் அப்படின்ற விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களா இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணி அதை ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கலாம். யார் எப்படி இருந்தாலும் ஸோ நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நம்ம கம்யூனிட்டியில் பார்க்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே ஓகே எல்லா வகையான மக்களுக்கும் பொதுவான ஒரு விஷயமா இருக்கும். இட் இஸ் அ வெரி யூனிக்கான ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஸோ அண்ட் அந்த வகையில் இன்றைக்கி 10 டைப் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவதுங்க 10 வகையான தொழில் துறைகள் இந்த உலகத்தில் இருக்குது. பொதுவாக தொழில் அப்படின்னா அதை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ நம்மளுடைய பொருளை உருவாக்குவதற்கான வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய டூல் அப்படின்றது பிஸ்னஸ்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஃபஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, சப் கேட்டகரிஸ் இருக்குது. காமனாக ஒரு 10 இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நம்ம அதில் பார்க்க போகிறோம். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ அதில் பொதுவாக ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு 10 இண்டஸ்ட்ரீஸ் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ அதில் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயம். எப்போவுமே தொழில் அப்படின்றது மனிதனுடைய தேவைகளை பேஸ் பண்ணி தான் தொழில் அப்படின்றது உருவாக்கப்படுகிறது, கரெக்டுங்களா? ஸோ மனிதனுடைய வழிகள் அல்லது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு முழுமை கொடுப்பதற்கான ஒரு விஷயத்துக்கு தான் தொழில்ன்ற ஒரு விஷயத்தை மனிதன் உருவாக்கியிருக்கான். ஸோ இது அடிப்படை தேவையான உணவு அப்படின்ற விஷயத்துக்கு நம்மளுடைய அக்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயம் ஓகே மிகப்பெரிய ஒரு பிரதானமான ஒரு விஷயமா இருக்குது. இதில் தான் நம்ம எல்லா உயிர்களுக்கும் பார்த்திங்கன்னா மனித இனத்திற்கே மிகப்பெரிய லெவலில் ஒரு உணவுக்கான ஒரு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துறையாக இந்த விவசாயத்துறை இருக்குது. இதில் நிறைய டீப்பான சப் கேட்டகரிஸ் நிறைய இருக்குது. நம்ம காமனாக இதில் 10 இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் பார்ப்போம். சப் கேட்டகரிஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நம்ம அப்கமிங்கில் ஒவ்வொன்றா பார்ப்போம். அண்ட் இந்த 10 துறையில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம நிறைய அப்கமிங்கில் நம்மளுடைய சேனலில் நிறைய பார்க்க போகிறோம். அண்ட் ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்துக்கான காரணங்கள் என்ன, ஸோ அதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரி விவசாயம், ரெண்டாவது நெசவுன்னு சொல்லக்கூடிய ஓகே உணவுக்கு அடுத்து என்ன உடை, கரெக்டாக? ஸோ அப்போ அந்த உடை டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அண்ட் வீவிங் அண்டு எல்லாமே அதில் வரும். ஓகே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அண்ட் வீவிங்லேருந்து உங்களுக்கு அந்த துணியை மேனுஃபேக்சர் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயங்களும் அதில் பொருந்தும். இது மனிதனுடைய அத்தியாவசிய தேவைன்னு சொல்லக்கூடிய ஆதார தொழில்னு சொல்லலாம். விவசாயமும் முதல் ஆதார தொழில், இரண்டாவது ஆதார தொழில் நெசவு தொழில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நெசவு தொழில் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மூலமாக ஓகே நிறைய பேருடைய அந்த உடை அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது தேவை பூர்த்தி அடைகிறது. மூணாவது இருப்பிடம்னு சொல்லக்கூடிய ஸோ நம்மளுடைய வீடு, நம்ம தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுமான தொழில், ஓகே கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ இந்த துறை மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவையில் ஒரு மிக பிரதானமான ஒன்று. ஸோ எல்லா விஷயங்களுக்கும் பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் ஓகேவா தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துறை தான் இந்த கட்டுமான துறை அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய இந்த ஒரு இண்டஸ்ட்ரி. ஓகே ஸோ நாலாவது உணவு அப்படின்ற விஷயம் எந்த அளவுக்கு முக்கியமோ, ஸோ அந்த அந்த அக்ரின்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி உணவு அப்படின்ற ஒரு விஷயத்தில் சமையல் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கலை. ஓகே ஸோ இந்த ஒரு ஃபுட்டு குக்கிங்கு, அதுக்கப்புறம் ஹோட்டல், இது எல்லாமே இந்த சமையல் அப்படின்ற ஒரு அது அடிப்படை பிரதானமான தொழிலில் வருது. இது நாலாவது இண்டஸ்ட்ரிங்க. ஸோ இதில் உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது, எதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்ற விஷயங்கள் கூட நீங்கள் ரிசர்ச் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு தொழிலை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற பலவிதமான விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிறோம். பொதுவாக பல வருஷம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி அதில் நிறைய அடிபட்டு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் அந்த தொழில் உண்மையிலுமே அந்த ஒரு தொழில் முனைவோருக்கு நிம்மதியை கொடுக்குதான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் தொழில் முனைவோர்கள் தொழிலை ஸ்டார்ட் பண்ணதுக்காகவும் ஒரு கடமைக்காகவும் உண்மையிலுமே மணி வருது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் ஸோ நிறைய பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரீசனுக்காக தான் பண்ணுறாங்க. ரொம்ப கம்மியான மக்கள் மட்டும்தான் அதை பிடிச்சி விருப்பப்பட்டு வேறு லெவலில் பார்த்திங்கன்னா அதை நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே
ஓகே, எப்படி சரியான நமக்கு பிடிச்ச ஒரு அற்புதமான தொழிலை கண்டுபிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுறதுன்ற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சேனலில் ஒவ்வொரு விஷயமா டேட்டாவும் கொடுத்து ஒவ்வொரு விஷயம் ஒரு ப்ராப்ளத்தையும் பார்த்து அதுக்கான காரணங்கள் அதுக்கான சொல்யூஷன்ஸும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த என்னென்ன இண்டஸ்ட்ரி இருக்குது, என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது, அதில் என்னென்ன சப் கேட்டகரிஸ் வரப்போகுது, சர்வீசஸ் என்னென்ன கொடுக்க போகிறோம், ஸோ இதில் என்னென்ன சேலஞ்சஸ் வரும், அதில் எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற பலவிதமான விஷயங்கள் நம்ம பார்ப்போம். அண்ட் ஃபுட் அண்ட் குக்கிங் அப்படின்றது 4வது ஒரு அடிப்படை பிரதானமான ஆதார தொழில்னு சொல்லலாங்க. இந்த உலகத்தில் மனிதனம் இருக்கிற வரைக்கும் இந்த 4 தொழிலுமே இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியமான அடிப்படை ஆதார தொழில் அப்படின்றது விவசாயமும் நெசவும் கட்டுமானமும் சமையலும்னு சொல்லலாம். இதை சார்ந்து தான் இனிமேட்டு வரக்கூடிய ஒரு 6 தொழில்கள் இருக்குது. அதாவது இந்த தொழிலுக்காக தான் மற்ற தொழில்கள் மனிதன் வந்துட்டு உருவாக்குகிறான். ஸோ பேஸ் இதுதான். அண்டு இதை தாண்டி ஒரு சில மனிதனுடைய தேவைகளுக்கும் வழிகளையும் போக்குவதற்காக ஒரு சில தொழில்கள் இருக்குது. அதில் 5வது விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஃபிக் சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுலேருந்து சேல்ஸ் பண்ணுறதுலேருந்து. ஸோ மனிதன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா விஷயத்தையும் உருவாக்குவதற்கும் அதை விற்பதற்குமான ஒரு தொழில் தான் விஞ்ஞானம் சார்ந்த தொழில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது 5ங்க. ஸோ அடுத்தது கல்வி. சார் கல்வின்றது தொழிலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் கல்வின்றது சேவையாக இருந்துச்சு ஒரு காலத்தில். ஸோ இப்போவும் ஒரு சில கண்ட்ரீஸில் இது சேவையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கல்வி இலவசம் அப்படின்ற ஒரு கான்செப்டில். ஸோ எப்படி இருந்தாலும் கல்வின்றது ஒரு தொழிலாக பண்ணக்கூடாதா அப்படின்ற அந்த ஆராய்ச்சி நம்ம ஃப்யூச்சரில் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தத்தில் கல்வின்ற ஒரு தொழில் நம்ம நாட்டில் எல்லா பக்கமும் இருக்குது. அதை வந்துட்டு ஒரு பிஸ்னஸாக வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்க நிறைய தொழில் முனைவர்கள் இருக்கிறாங்க. ஸோ ஒரு வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு எந்தளவுக்கு பெரிய லெவலில் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வருதோ, அதே மாதிரி ஒவ்வொரு வாத்தியாருக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமாக ஒரு பணம் அப்படின்றது தேவைப்படுது. ஒரு குருவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லபடியான ஒரு செல்வத்தை கொடுக்காத ஒரு விஷயம் வந்துட்டு சரியான ஒரு சிஸ்டமாக இருக்காது. ஸோ அந்த ஒரு வகையில் கல்வின்ற ஒரு தொழிலை எடுத்து நம்ம பண்ணலாம். அதுக்கடுத்தது வைத்தியம், மெடிக்கல் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷன், அதாவது மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம். மருத்துவம்ன்றது பொறுத்த வரைக்கும் சேவை தான். ஸோ இந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் நமக்கே நல்லா தெரியும். ஸோ நிறைய இடங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை ஒரு தொழிலாக மாற்றி நம்ம அதில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் ஆங்கிளில் நிறைய கொண்டு போகிறாங்க. ஸோ பொதுவாக பிஸ்னஸ் ஆங்கிள் சரியாக தப்பா அப்படின்ற ரிசர்ச் நம்ம பண்ணுறது செகண்டரி. ஸோ நம்ம தொழில் அப்படின்றதுல தரமான ஒரு சேவையும் பொருளையும் மக்களுக்கு கொடுக்க முடியுது அப்படின்றது தான் நோக்கமே தவிர, ஸோ அது சரியாக தப்பான ஆராய்ச்சிக்குள்ள நம்ம இப்போதைக்கு வர வேணாம். ஸோ ஃபியூச்சரில் அதை பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் மெயினாக இந்த வைத்தியம்ன்றது தரமான ஒரு மருத்துவமும் தரமான ஒரு மருந்துகளும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக ஆரோக்கியம் ரீதியாக கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு தொழில்னு சொல்லலாம், ஒரு ப்ரொஃபஷன். ஓகே, ஸோ ஒரு உயிருடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மெடிக்கல் அப்படின்றது எல்லாமே சொல்கிறேன், சித்தாலேருந்து ஆயுர்வேதாலேருந்து யுனானிலேருந்து, ஸோ மெடிக்கல் அலோபதி சிஸ்டம்லேருந்து எல்லாமே. ஓகே, ஸோ வைத்தியம் அப்படின்றது அதாவது ஒரு நோயை தீர்க்கக்கூடிய மருந்து அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி அந்த நோய்க்கான காரணத்தை கண்டறிந்து அதை சரி செய்யக்கூடிய எல்லாமே வைத்திய தொழில் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்தது ஆர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கலை. மனிதன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓகே, பானை செய்கிறதுலேருந்து, ஸோ ஒரு பொருள் செய்கிறதுலேருந்து, அண்டு சினிமாவிலேருந்து, ஸோ பாட்டு பாடுறதுலேருந்து, டான்ஸ் ஆடுறதுலேருந்து மிகப்பெரிய ஒரு மனிதனுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு துறை வந்துட்டு பார்த்திங்கன்னா கலைத்துறைன்னு சொல்லலாம். இந்த கலையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இசையிலிருந்து, ஓகே, ஸோ நாடகம், இயலிசை நாடகம்னு சொல்ல முடியாது நம்மளுடைய முன்னோர்களுடைய தமிழுடைய மரபில். ஓகே, அந்த மாதிரி பலவிதமான கலைகள் இருக்குது. இந்த கலையை ஒரு அற்புதமான தொழிலாக நாம் மாற்ற முடியும். நிறைய கலைஞர்கள் வந்துட்டு ஸோ இதை தொழிலாக எப்படி கொண்டு போய் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த தொழில் அப்படின்றதுல ரொம்ப பிரதானமான ஒரு முக்கியமான விஷயங்கள் இந்த 10 தொழிலையுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தெரியாதனால விவசாயத்திலிருந்து ஓகே இந்த கலை தொழில் சார்ந்த நபர்களாகட்டும் ஸோ எல்லாருமே ஒரு கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களும் நம்மளுடைய கம்யூனிட்டியில் பார்ப்போம். ஓகே, எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கலைஞனாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ அதாவது ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் டியர் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஸோ விவசாயத்திலிருந்து கலை வரைக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா தொழிலையுமே பொதுவாக மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதமான கலை தெரியாதனால எவ்வளோ தரமான கலைஞர்களாக இருந்தாலும் ஓகே அந்த திறமை இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. விவசாயத்துலையும் அதே மாதிரி தான். ஸோ பலவிதமான காய்கறிகள் நிறைய உற்பத்தி பண்ணி வீணாக போகிறாங்க, விவசாயிகள் வந்துட்டு இறக்குறாங்க அப்படின்னு பலவிதமான விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம குறை சொல்கிறோம். அரசாங்கத்துலேருந்து எல்லாத்தையுமே நம்ம குறை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோமே தவிர தனிப்பட்ட முறையில் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை விளைவிச்சு நம்மளே போய் எப்படி சேல்ஸ் பண்ணி மார்க்கெட் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலான்ற ஒரு விஷயத்தை நிறைய பேர் நம்ம கற்றுக்கிறதுல யோசிக்கிறதுல அது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு நம்ம பார்ப்போம் இதை. ஸோ இதில் விவசாயத்திலேருந்து
எஜுகேஷன்லேருந்து, சயின்ஸ்லேருந்து, சமையல்லேருந்து, கட்டுமான தொழிலிருந்து, நெசவு தொழிலிருந்து நம்ம நிறைய டைப் ஆஃப் சர்வீஸ் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். அதில் மெயினாக சேல்ஸ்ன்றது மிக பிரதானமான ஒன்று. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நான் இன்னும் டீப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு தொழில் என்ன அப்படின்னா, கலைக்கு அடுத்தது டிரான்ஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய போக்குவரத்து. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த எல்லாத்தையுமே டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமாக தான் சரி கட்ட முடியுது. ஸோ எல்லா பொருள்களுமே டிரான்ஸ்போர்ட் மூலமாக தான் நமக்கு வந்துட்டு போயிட்டு எல்லா வகையிலையுமே நம்ம போகிறதுக்கும் வர்றதுக்கும் உபயோகமாகக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் டிரான்ஸ்போர்ட்ன்ற ஒரு தொழில். ஓகே, இதில் எல்லா டைப் ஆஃப் விஷயங்களும் வரும். ஓகே, ஸோ இதில் வந்து கொரியர் ஆகட்டும், டெலிவரி ஆகட்டும், ஸோ அதுபோக பஸ்ஸு, அதுக்கப்புறம் ட்ராவல்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே இந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் வருது. அண்ட் இதில் டூரிசம் அப்படின்றது அடுத்த ஒரு தொழில். ஸோ இந்த டூரிசம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஓகே, சுற்றுலா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் இதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. இது வந்து ஒரு ஆடம்பர தேவையா, ஜஸ்ட் ஓகேனா போகலாம் அப்படின்னு மைண்ட் செட்டில் பண்ணுறோம். எப்படி உணவுடைய இருப்பிடமோ அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு துறை தான் சுற்றுலாத்துறை. இதை பற்றின நிறைய அவேர்னஸ் நம்ம மக்களுக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ பணம் சம்பாதிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ ஒரு லெவல் வரைக்கும் தான் அதை அனுபவிக்கிறாங்களே தவிர இந்த சுற்றுலான்ற ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. நம்ம ஆன்மாவை வந்துட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு அமைதிப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்புலேருந்து இந்த கடைசி காலத்துக்குள்ளே ஒரு அமைதியான நிலைக்கு வரணும். இந்த சுற்றுலா அப்படின்றது மிக பிரதானமான ஒரு துறை. நிறைய மக்கள் இதனோட அவேர்னஸ் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இந்த 10 துறையில் ஓகே என்னென்ன ப்ராப்ளம் மக்களுக்கு இருக்குது, அதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்கன்றதை ஆராய்ச்சி பண்ணி அற்புதமாக இதில் பல கேட்டகரிஸ் இருக்குது. ஓகே, ஒரு தொழில் எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு தொழிலையும் பல விதமான கேட்டகரிஸ் இருக்குது. 10+ இண்டஸ்ட்ரியில் 100+ பிஸ்னஸ் கேட்டகரிஸ் இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒவ்வொரு சர்வீஸ் என்ன மாதிரி சர்வீஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்றது தான் மெயின் அந்த கேட்டகரியோடைய பர்பஸ். ஓகே, அந்த மாதிரி அந்த அழகாக அந்த விஷயத்தை சூஸ் பண்ணி அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி அதில் மக்களுக்கும் அவங்களுடைய பிரச்சனைக்குமான சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு தொழிலை நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப நீங்கள் பண்ணுற தொழிலில் ஓகே ரொம்ப சிம்பிளாக 4 விஷயம் தான் இருக்குது. ஸோ அதாவது அதில் என்னென்ன சர்வீஸ் நம்ம கொடுப்போம் அப்படின்றது அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அந்த 4 சர்வீஸில் ரொம்ப பிரதானமான ஒரு சர்வீஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்பேற்பட்ட விவசாயத்திலேருந்து விஞ்ஞானம் வரைக்கும், ஸோ சுற்றுலா வரைக்கும் நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் அந்த 4 ரொம்ப முக்கியம். 4 சர்வீசஸ் முக்கியம். அந்த 4ல் ஒரு சர்வீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது தெரியாதனால நிறைய தொழில் முனைவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பிஸ்னஸ் அடுத்த எடுத்துகிட்டு போக முடியாமல் லாஸ் ஆகி தோக்குறதுக்கு மிகப்பெரிய காரணம்னு சொல்லலாம். இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ எனிவே, ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் ஜேர்னியில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டிவைன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்கு ஒரு டிவைன் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை கொடுத்து நீங்கள் ஒரு டிவைன் வெல்த்தி பர்சனாக வரணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய ட்ரைனிங்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எப்படி வந்துட்டு ஒரு பிஸ்னஸோடைய ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் கொண்டு போய் அதில் முழுசாக டெவலப் ஆகக்கூடிய ஒரு கம்ப்ளீட் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ட்ரைனிங் வந்துட்டு நம்மளுடைய அகம் குளோபல் கேர் பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரியலாகவே சீரியஸாக பிஸ்னஸில் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை கனெக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஹேவ் அ கிரேட் டே டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ். டேக் கேர்.